கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் வெளிப்பட வேண்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன் பண்ணிடும். கர்த்தர் பேசுங்க, அடியேன் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவு, வேதம் வாசிக்கிற ஒரு குறை, ஜெபிக்கிறது குறை, சில குடும்பத்தில் துதிக்கவே மாட்டாங்க, எத்தனையோ காரியத்திலே குறைவு. இன்னுமாக குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப தேவையிலே, வியாபாரத்திலே, கம்பெனிலே எத்தனையோ காரியங்கள். சில குடும்பத்தில் வீட்டில் எவ்வளோதான் பணம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் பார்த்தா காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் எல்லாம் குறைவு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் குறைவுன்னு சொல்லி ஒன்று வந்துட்டுனாலே போதும், உடனே இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா குழப்பம் வந்துடும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே சகலமும் செழிப்பாக இருக்கும்போது, எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நினைச்சு நடக்கல, ஏதாவது ஒரு காரியத்தை சின்ன ஒரு பிரேக் ஆயிட்டு, சின்ன தடையாயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா புலம்பிடுவாங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். இந்த கால வேளையில யாரெல்லாம் இணைந்து புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறீர்களோ, உங்க குடும்பத்துல எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றி தருவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் 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 கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்க குடும்பத்துடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். மகிமையின் ஆவியானவர் இறங்கி வரும்போது உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஐஸ்வரியத்தின் தேவன் சம்பூர்ணமாக தருவார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். குறைவுகள் எல்லாம் மாறும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும். 24 மணி நேரம் தேவ சித்தத்துக்குள்ள அப்பா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறை இருக்கோ எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. எல்லா குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசிரியங்கப்பா. எல்லா குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவான ஆவியானவர் உங்க பிள்ளைகளை சகல காரியத்திலும் நிறைவாக ஆசிரியங்க. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, பரிசுத்தாவில நடப்பு ராஜா, உங்களுடைய வல்லமனா நடப்பு ராஜா, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடு ராஜா, உங்களுடைய கிருபையா நடப்பு ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோனோ இந்த நாளை கால கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் உமக்கு பிரியமான அப்படி வாழ வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. கையின் கீழில் ஆசிரியங்க, அப்போது இந்த ஆசிரியங்க. உங்களோட வாழ்க்கையில சகல காலத்திலும் பூமிக்குரிய ஆசிரியம், ஆவிக்குரிய ஆசிரியம், உன்னோட சகலமான ஆசிரியங்களும் உங்க பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்று கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் வாசல் திறந்து ஆசிரியங்க, பலனிகளை திறந்து ஆசிரியங்க, பண்டகசாலை திறந்து ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணியும். 24 மணி நேரம் கர்த்தர் கூட வந்து பாதுகாத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.